بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி என்று பேசினாலும் கூட மூணுமே கிட்டத்தட்ட ஒரே சரடில் கட்டப்பட்ட செய்திகள்லாம், ஒரே அடிப்படையில் அமைந்த விஷயங்களை தான் நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். அந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் நினைவுபடுத்துங்க பார்க்கலாம். அல்லாஹு அக்பர், வலதிக்ருல்லாஹி அக்பர், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். ஏன்னா இது எல்லாமே எதை பற்றியதுன்னு கேட்டா அடியான் இறைவனோடு நெருங்குவதை பற்றியானது. திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் அப்படின்னா அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்விடத்துல நெருங்கிறது, அல்லாஹ்விட்டு நம்ம விலகி நிற்க கூடாது, அதைத்தான் அது பேசுது. ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அப்ப அல்லாஹ்விடத்துல நெருங்கிறது, அல்லாஹ்விடத்துல இருந்து தூரம் ஆயிடக்கூடாது என்பதை தான் அதுவும் நம்ம பேசுது. அப்போ இது எல்லாமே இஸ்லாம் போதிக்கிற, இறைவன் விரும்புகிற, இறைவனின்பால் நெருங்க வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தக்கூடிய விஷயங்களின் தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த தொடர்ல இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதா இருந்தா அதுக்கு மார்க்கம் சில விஷயங்களை சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கு சில படிநிலைகள் இருக்கிறது. படிநிலைகள் அப்படின்னு சொன்னா நாம சொல்ற படிநிலையும் நம்மை விட்டு கொள்கை ரீதியா மாறுபட்டு இருக்கிற வேற சில பேர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமா இப்ப தரீகாக்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்விடத்துல நெருங்குறதுன்னு சொன்னா படிநிலையை பத்தி பேசுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது, முதல்ல ஷரியத் இருக்குது, அடுத்து தரீகத் இருக்குது, அடுத்து ஹக்கீகத் இருக்கிறது, இது முடிச்சு அது முடிச்சாது அப்படிம்பாங்க. நம்ம சொல்ல வர்றது அந்த அடிப்படையில் உள்ளதில்லை, அவங்க சொல்ற அடிப்படையில் உள்ளதில்லை. அவங்க என்ன அடிப்படையிலனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது, இவர் இது வரைக்கும் வரலாம், அவர் அதுக்கு மேல வரலாம், அவர் அதுக்கு மேல வரலாம், அவர் நேரடியாக அல்லாஹ்விடத்துல மிங்கில் ஆயிடுவாரு, இவரு கீழே எல்கேஜி லெவலு, அவரு 10th முடிச்சவரு, இவர் பிஹெச்டி முடிச்சவரு அப்படின்னு மனிதர்களை அவங்களுடைய வழிபாடுகளை சிந்தனைகளை வச்சு அவங்க கேட்டகரி பிரிப்பாங்க. நம்ம அப்படி பிரிக்கல. அல்லாஹ் பொதுவாக அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு அல்லாஹ் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான். நெருங்குறது இயல்பாக எடுப்புல டைரக்டா எல்லாராலையும் நெருங்கிட முடியாது. நெருங்க நினைக்கிற எல்லாரும் நெருங்கலாம், ஆனால் இந்த வழியில போனா நெருங்கலாம். அது பெரிய ஆலிம் சாவும் நெருங்கலாம், சாதாரண மனுஷன் நெருங்கலாம், இவன் தான் நெருங்கலாம் அவன் தான் நெருங்கலாம் இல்ல, எல்லாரும் நெருங்கலாம். ஏன்னா அவன் படைச்ச படைப்பு தானே. அதனால அவன் படைச்ச படைப்புல ஆலிம் சாவா இருந்தாலும் சரிதான், பெரிய அவுளியாவா இருந்தாலும் சரிதான், சாதாரண மனிதர் என்று கருதப்படுறவரா இருந்தாலும் சரிதான், எல்லாருமே அல்லாஹ்விடத்துல நெருங்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கு அல்லாஹ் என்ன ரூட்டை போட்டு வச்சிருக்கானோ அந்த ரூட்ல போய் தான் நெருங்க முடியும், வேற எந்த ரூட்லயும் போக முடியாது. அந்த ரூட்டு தான் படிநிலைன்னு சொல்றோம், அந்த ரூட்டு தான் ஸ்டெப். அது என்ன ரூட்டு அப்படின்னு பார்த்தா குர்ஆன் சில விஷயங்களை பேசுது, ஹதீஸும் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு விளக்கமாக பேசுகிறது. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒலி அலமல்லதீன ஊத்துல் இல்ம அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபயுமினு பிஹி ஃபதுக்பித லஹு குலூபுஹும் வ இன்னல்லாஹ லஹாதில் லதீன ஆமனு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். ஒலி அலமல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அறிவாளிகள் அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள்? அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிக, இது இந்த வேதம் உன் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற உண்மை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா அறிந்து கொள்ளுதல், அறிவு. அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கான முதல் நிலை அறிவு. அறிவில்லாமல் அல்லாஹ்விடத்துல நெருங்க முடியாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு எந்த வழிமுறை இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கணும். அல்லாஹ் என்றால் யார் அதை அறிந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் என்ன அதை அறிந்திருக்கணும். அல்லாஹ்வை நம்புவதால் கிடைக்கிற பலாபலன்கள் அதை அறிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வை பத்தியான அறிவில்லாம அல்லாஹ்விடத்துல நாம நெருங்க முடியாது. அல்லாஹ் என்கிற இப்ப நாம ஈமான் கொள்ளுதல் சொல்றோம், நம்பிக்கை கொள்ளுதல். நம்பிக்கை கொள்ளுதல் என்னெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ்வை நம்புறது, மறுமையிலானை நம்புறது, வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, விதியை நம்புறது. இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அடிப்படையான நம்பிக்கைகள். மக்தப் மர்சால சொல்லி கொடுத்துருவாங்க, அரபியிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. சில பேர் புரிஞ்சு படிப்பாங்க,
நிறைய பேர் புரியாமலே இப்படி ஆமன்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குதுபிஹி ஓ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் அப்படிங்கறத நம்புறது. இது எல்லாத்தையும் அல்லாஹ். ஆனா இது கரெக்டா சிந்திச்சு நம்ம 7 நம்பிக்கைகள் இதை பிரிக்கிறாங்க. பார்த்தா லிஸ்ட் போட்டாலும் 7 வருது. ஆமன்து பில்லா அல்லாஹ்வை நம்புறது, ஓ மலாயிகத்திஹி மலக்குமாரை நம்புறது, ஓ குத்துபிஹி வேதங்களை நம்புறது, ஓ ருசுலிஹி தூதர்களை நம்புறது, வல் யௌமில் ஆகிரி இறுதி நாளை நம்புறது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அல்லாஹ்விடம் இருந்து தான் எல்லாம் ஏற்படுகிறது என்கிற கலா கதரை நம்புறது, வல் பஅஸி பஅதல் மௌத் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்கிற நம்பர் லிஸ்ட் போட்டோம்னா அந்த லிஸ்டுக்குள்ள இந்த இத்தனை எண்ணிக்கை வருகிறது. ஆனா நல்ல சிந்திச்சா இந்த லிஸ்ட் இத்தனை லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்டா சொன்னா இது இத்தனை எண்ணிக்கையில வரவே வரல. இதுல பேஸ் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்றை விளங்கப்படுத்துவதற்கு தான் மற்ற எல்லா நம்பிக்கை. பேஸ் அடிப்படை எதுன்னு கேட்டா ஆமன்து பில்லா தான். அல்லாஹ்வை நம்புறதுங்கிற அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மட்டும்தான் அடிப்படை. இந்த அல்லாஹ்வை நம்புறது எப்படி என்பதைத்தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு சொல்றதுக்கு தான் மற்ற நம்பிக்கைகள்லாம். வேதங்களை நம்புறது, வேதத்தை படிப்பதன் வழியாக அதை புரிவதன் வழியாக அல்லாஹ்வை அறிய முடியும். தூதர்களை நம்புறது, தூதர்களின் வார்த்தைகளை கேட்பதன் வழியாக அல்லாஹ்வை நம்ப முடியும். மறுமையில அதை நம்புறது, அல்லாஹ் நீதியாளர் என்பதை புரிந்து கொள்வதற்காக அதை நீங்கள் நம்புறது. எல்லா நம்பிக்கைகளுமே நீங்க கரெக்டா சிந்திச்சா அதை விளக்குறதுக்கு தான் இதெல்லாம் சைடு நம்பிக்கை. இதெல்லாம் இஸ்லாத்துல முக்கியமான நம்பிக்கை தான். ஆனா இந்த முக்கியமான நம்பிக்கைகள் எல்லாமே எதற்கு முக்கியம்னு கேட்டா அல்லாஹ் என்கிற ஒருவனை சொல்வதற்கு, அவனுடைய ஆற்றலை சொல்வதற்கு, அவனுடைய திறமையை பறைசாற்றுவதற்கு, அவனுடைய நிர்வாகத்தை புரிய வைப்பதற்கு, அவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குவதற்கு, அவனை பற்றி உலகத்திற்கு கற்றுத் தருவதற்கு தான் மற்ற எல்லா நம்பிக்கைகளுமே. அப்ப எல்லாத்திலுமே பேஸ் அதுதான். அப்ப அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வை புரிதல், அல்லாஹ்வை விளங்கி கொள்ளுதல் என்பது அல்லாஹ்விடத்துல நெருங்கிறதுக்கு அல்லாஹ்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதான் நெருங்க முடியும். இப்ப நாம இந்த அடிப்படையிலே பெரும்பாலும் கோளாறு. நம்முடைய உரைகள் பயான்கள் பெரும்பாலும் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ற தலைப்பில் நிகழ்த்தப்படுகிற உரைகள் பெரும்பாலும் கம்மி. என்னெல்லாமோ உரைகள் நிகழ்த்தப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒரு ஓராண்டு ஜும்மாவுடைய பட்டியல் எடுத்துங்க, ஒரு 52 வாரம் இருக்குமா? ஒரு 52 வாரத்துல இமாம் சொற்பொழிவு ஆற்றுகிறவர்கள் 52 குத்துபாக்கள் நிகழ்த்திருப்பாங்களே, அதுல ஒரு 5 10 தேவைக்கு ஏற்ப ரமலானுக்கு அல்லது முஹர்ரத்துக்கு அந்த மாதிரி துல்ஹஜ்ஜை மையப்படுத்தி அந்த தேவைக்கு ஒரு 10 ஜும்மாக்களை விட்டுருங்க. மீதி ஒரு 40-42 ஜும்மா இருக்குல்ல, இந்த 40-42 ஜும்மாவுல எத்தனை ஜும்மா அல்லாஹ் என்ற தலைப்பில் பேசப்பட்ட ஜும்மா? ரொம்ப கம்மியா தான் இருக்கிறது. அல்லாஹ்வை புரிய வைப்ப வேற தர்மத்தை பத்தி பேசப்படுகிறது, அண்டை வீட்டாரை பற்றி பேசப்படுகிறது, உறவுகளை எப்படி பேணுவது என்று பேசப்படுகிறது, ஒழுக்கத்தை பற்றி பேசப்படுகிறது, தொழுகையை பற்றி பேசப்படுகிறது, நோன்பை பற்றி பேசப்படுகிறது, நேர்மையை பற்றி பேசப்படுகிறது, வாக்குறுதியை பற்றி பேசப்படுகிறது, பொய்யின் தண்டனையை பேசப்படுகிறது, என்னென்னலாமோ பேசப்படுகிறது. ஆனா நீங்க அல்லாஹ்ங்கிற டாபிக்ல பேசப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா இஸ்லாம் எதை மையப்படுத்தி நிக்குது அப்படின்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல நெருங்கணும்னா முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு சொன்னா தான் அல்லாஹ்விடத்துல நெருங்க முடியும். அல்லாஹ் அவனை தெரிஞ்சுக்க. ஒருத்தங்கிட்ட நெருங்கிறது ஒருத்தனை விட்டு விலகிறது எப்ப நடக்கும்னு கேட்டா அவனை பற்றிய புரிதலை வைத்துதான். அவனை பற்றியான புரிதலுக்கு இல்லாட்டி அவனுக்கு நெருங்கவே முடியாது. அம்மானா யாரு என்று புரிஞ்சுக்கிட்டாதான் அம்மா உனக்கு புள்ள ஓடும், அம்மா அடிச்சாலும் ஓடும், அம்மா திட்டினாலும் ஓடும், அம்மா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பட்னி தான் அப்படின்னு சொன்னாலும் ஓடும். ஒரு நேரம் பட்னி கிடந்துட்டா கூட அடுத்த நேரம் அம்மா உனக்கு புள்ள ஓடுது. ஏன்? அம்மான யாருங்கிறது உணர்வு பூர்வமா புள்ள விளங்கி இருக்கிறது. அப்ப அந்த விளக்கம் தான் அம்மாவின் பக்கம் பிள்ளையை கொண்டு போய் எவ்வளவு பிள்ளையை தூர விளக்கினாலும் என் தாய் என் தாய் என் தாய் என்று பிள்ளை ஓடுவதற்கு காரணம் என்னன்னா அம்மாவை பற்றியான அறிவு தான் அதை நோக்கி ஓட வைக்கிறது. அப்ப அல்லாஹ்வை இடத்துல நெருங்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும், அல்லாஹ்வுடைய நல்லடியானா நான் வாழணும், அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு மனுஷனா என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு நான் முஸ்லீம் கரெக்டா சொன்னா முஸ்லீமா இருக்கு. முஸ்லீம்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனுக்கு பேர் தான் முஸ்லீம். முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கட்டுப்பட்டவன். என்ன கட்டுப்பட்டவன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். ஊர்வலத்துல அந்த கட்டுப்பாடு இல்லை. பிரின்சிபலுக்கு கட்டுப்பட்டவன், கமிஷனருக்கு கட்டுப்பட்டவன், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்ல முஸ்லீம். முஸ்லீம்னா யாரு? முஸ்லீம் என்றால் கட்டுப்படுகிறவன். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறவன். அப்ப அல்லாஹ்விற்கு கட்டுப்படவனா இருக்கணும்னா முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு தெரியணும், அவன் என்ன சொல்றான்னு தெரியணும், அவன் எதை விரும்புவான்னு தெரியும், அதை எதை வெறுப்பான்னு தெரியணும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமா என்னால வாழ முடியும்.
இப்போ யோசிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் என்ன வைக்கிறாங்கன்னா, முதல்ல அறிவு வேணும். அல்லாஹ்னா யார் என்பதை நீ தெரிஞ்சுக்க. குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாதான் முஸ்லீம், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு என்ன சொல்லி கொடுப்போம்? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லி கொடுப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நான் நம்பிட்டேன் அப்படி தானே சொல்லுவோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க ஹதீஸ்ல இருக்கிறது. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், ஸிக்ரிலேயே ரொம்ப சிறந்த ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அது இல்ல விஷயம். நீ 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், சொல்றது இல்ல மேட்ரு. ஃபஅலம் அறிஞ்சிக்க. லா இலாஹ இல்ல வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறத அறிவில கொண்டு வா. முதல்ல அறிந்து கொள். இஹலம் அறிந்து கொள். மண்டையில ஏத்து. எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன கோணத்துல எல்லாம் சிந்திச்சு பார்த்து படிச்சு விளங்கி அவனை தவிர ஒருத்தர் அப்படின்னு முடிவுக்கு வா. அதுக்கு தான் அதான் பேஸ், அதான் அறிவு. அந்த அறிவு இல்லாம ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் முதலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரால் படி. படைத்த உன் இறைவனின் பெயரால் வெறுமன படின்னு சொல்லல, படைச்சவன் அவன் தாங்கிறதை சேர்த்து படி, அவனுடைய பேரை படி. ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு மேட் இருக்கு பாருங்க. அவனுடைய பெயரால் நீ படி. படி என்பது இருக்கிறது, படைத்தவன் அவன் என்று இருக்கிறது, அவனுடைய பெயரை நினைவு கூர் என்று இருக்கிறது. ஒத்த வசனத்துக்குள்ள எவ்வளவு எல்லாமே அவனை பத்தியே பேசு. முதல் மேட்ரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதானே வந்துச்சு. முதல்ல வந்து வசனம் அதான். அந்த முதல் வசனம் எதை பேசுதுன்னு கேட்டா, படிக்க சொல்லுது, அல்லாஹ் பத்தி சொல்லுது, அவன் தான் படைப்பாள்னு சொல்லுது. அவன் பேருங்கிறது நம்ம பேர் மாதிரி இல்லை, அவனுடைய பேர். அல்லாஹ்வுடைய பேரால் படினான்ல, அல்லாஹ்வுடைய பேர் நம்ம பேர் மாதிரி இல்லை. நம்ம பேர் என்ன? நமக்கு இருக்கிற பேரெல்லாம் இடுகுறி பெயர். இடுகுறி பேர்னா நாம ஒரு சதை பிறந்துச்சு, உலகத்துல ஒரு பாடி வந்துருச்சு, தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வந்தாச்சு, ஒரு குழந்தை வந்துருச்சு. இதை அழைப்பதற்கு ஒரு பேர் வேணும். ஏதோ ஒரு பேர் வை, என்ன வேணாலும் வை. அந்த பேரு அந்த உருவத்துக்கு பொருத்தமா அப்படிலாம் அவசியமே இல்லை. இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த ஃபிகரை, இந்த தோற்றத்தை, இந்த வடிவத்தை, இந்த குழந்தையை குறிப்பதற்கு ஒரு பெயர் வேணும், அவ்வளவுதான். அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்முடைய பெற்றோர் வச்ச பேர். அதுக்கு நமக்கு சம்மதம் இருக்கணும் அப்படி அவசியம் இல்லையே. சாதிக்குன்னு பேர் வச்சிருப்பாரு, வாயை திறந்தா பொய்யா புழுத்து வடி. சாதிக்குன்னு பேர் வச்ச ஆட்களை அப்படி புரிஞ்சுக்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கடைசியில பக்கத்துல உள்ள அப்படின்றாரு, பக்கத்துல உள்ளவங்க சாதிக்குனா உண்மையாளர், வாயத்திறந்தா போய் பேசுறாரு. என்னப்பா இப்படி பேர் வச்சுட்டு அப்படி போய் பேசுற சொல்ல முடியாது. ஆமா, இவன் போய் பேசாமல் இருப்பான், எனவே அவனுக்கு சாதிக்கணுடைய பெற்றோர் பேர் வைத்தார்கள் கிடையாது. பேரு இதுக்கு வச்சா அவ்வளவுதான். அலமீன், அமீன் நம்பிக்கைக்குரியவர். ஒன்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப வாங்குறது பெரும்பாடுதான். அப்படியா, எப்ப தந்த நீ? நிலவே இல்லை எனக்கு. ஆமல அப்படி இந்த கதையெல்லாம் அப்படி இருக்கும். ஆனா பேரை பார்த்தா அமீன்னு பேர் வச்சிருப்பார். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல கண்ணாயிரம்னு பேர் வச்சிருப்பார். அப்படியே தடவிட்டு இருப்பார். 60 வயசு பெரியவர். பேர் என்னன்னு கேட்டா கண்ணாயிரம். ஆனா ஒரு பொருளை எடுக்க சொன்னா அப்படியே தட்டு தடுமாறிக்கிட்டு. கண்ணாயிரத்துக்கு என்ன இன்னொரு பழமொழி ஒரு பக்கம் சொல்லுவாங்க, விளக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சம். அம்மா பட்டு குஞ்சம் பேரை வச்சதுனால அது பட்டு குஞ்சம் ஆயிருமா? அந்த பேரை வச்சதுனால அது சிறப்பு கிடையாது. நாம் ஒன்றை பற்றி என்ன பேர், எதை எப்படி அழைக்கிறோம் என்பதை வைத்துக் கொண்டு அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. நீங்க நேர் உள்டாவா ஒன்று சொல்லுவீங்க, அதனுடைய தரம் வேற மாதிரி இருக்கும். தங்கம் இருக்கு, தங்கத்தை வச்சு உதாரணத்துக்கு வச்சுங்களேன். தங்க செயினோ, தங்க மோதிரமோ, தங்க கட்டியோ, தங்க பிஸ்கட்டோ, ஏதோ ஒன்று தங்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி உட்கார்ந்து இந்த தங்கத்தை உட்கார்ந்து நடுவுல வச்சு, தங்கம் உனக்கு அறிவு இருக்கா, வெக்க கட்ட தங்கமே, டெய்லி இந்த ரேட் ஏறுதியே, நாங்களாம் இது வாங்குறதா இல்லையா, உனக்கு கொஞ்சமே சூடு சொரணை இருக்குதா, உன்னை பத்தி இப்படியே ஊரெல்லாம் கிளின்னு கிளிக்கிறானே. 6 மாசத்துல 7 தடவை ரேட் ஏறி இருக்கு, 7 மாசத்துல 80 தடவை ரேட் ஏறி இருக்குது, நீ எல்லாம் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு திட்டி துப்பி செருப்பால் அடிச்சு செருப்பு மாலை போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நகை கடையில கொண்டு போய் தங்கத்தை கொடுக்கும். எல்லாருமா சேர்ந்து திட்டி வச்சு போ அடி. கேவலம்னா கேவலம், அப்படி ஒரு கேவலம். நீ எல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்காமல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகை கடையில கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்ப நகை கடைக்காரர் என்ன மதிப்பிடுவாரு? ஏப்பா இவ்வளவு பேர் திட்டிருக்காங்களா,
செருப்பு மாலை போட்டிருக்காங்க, காரி துப்பி சளியெல்லாம் ஒரு சில பேர் வச்சிருக்கான். அப்படின்னு அந்த சளி அதனுடைய மதிப்பை தீர்மானிக்குமா, பேச்சு மதிப்பை தீர்மானிக்குமா, செருப்பு மாலை மதிப்பை தீர்மானிக்குமா, தங்கம் என்கிற தங்கம் அதன் மதிப்பை தீர்மானிக்குமா? நீ என்ன காரி துப்பீரு, அழகா சிரிச்சுக்கிட்டே வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி அவர் செயின் ஆக்கிடுவார். தெருவில் கிடக்கிற ஜல்லிக்கல் எல்லாரும் எடுத்து வைப்போம். ஜல்லிக்கல் நீ எவ்வளவு பெரிய கல் தெரியுமா, நீ ஒன்னால நாங்க எவ்வளவு பயனடைகிறோம் தெரியுமா, நீ ரோடுல இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க வண்டி ஓட்ட முடியுமா, உன் மேல தாறு கீடு எல்லாத்தையும் உருட்டி வச்ச உடனே என் வண்டி அப்படி ஸ்மூத்தா போகுத, அப்படி ஸ்மூத்தா போறதுக்கு நீதான காரணம் அப்படின்னு அதை பார்த்து அழகு பண்ணி அதை குளிப்பாட்டி அதுக்கு பவுடர் அடிச்சு அதுக்கு நல்ல செண்டு கிண்டுலாம் அடிச்சு அதை கொண்டு போய் தங்க கடையில் கொடுப்போம். ஏப்பா எல்லாரும் சேர்ந்து என்னமா பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க கடைக்காரரு அதுக்கு வாங்கி உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசை கொடுப்பாரா, அல்லது அந்த கண்ணாலே அடிச்சு விரட்டுவாரா? அப்ப நாம சொல்லுகிற காரணத்தினால் அது அதனுடைய தன்மை மாறிட போறதில்லை, அதனுடைய மதிப்பு மாறிட போறதில்லை. வைக்கப்படுகிற பெயர்கள் அல்ல விஷயம், அது என்னவாக இருக்கிறது, அதுதான் அதுல உள்ள அம்சம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல் என்கிற அந்த சொல் அதனுடைய விஷயம் இல்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அரி ஃபலம் அரி, அதான் அல்லாஹ் அங்க என்ன சொல்றான், நம்முடைய பெயர்கள்லாம் இப்படி. அல்லாஹ் என்ன சொல்றா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரால். நம்முடைய பெயருக்கு நம்ம பேசிக்கிட்ட இந்த வார்த்தைகளுக்கு பொருள் இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய பெயரால் அந்த பேருக்கு ஒரு பொருள் இருக்கிறது. இடுகுறி பெயர் அல்ல, அல்லாஹ் என்கிற அந்த ஸ்ட்ரக்சரை குறிப்பதற்காக வைக்கப்பட்ட இடுகுறி பெயர் அல்ல, காரண பெயர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் ஜப்பார், அல்லாஹ் கஹார், அல்லாஹ் முஹைமின், அல்லாஹ். அல்லாஹ் பத்தி சொல்லப்படுற ஒண்ணுமே அவனுடைய பண்பு, அவனது ஆற்றல், அவனது திறமை, அவனது நிர்வாகம். அப்ப முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய பேரப்படி, அல்லாஹ்வுடைய பேரால் படி, அல்லாஹ்வை படி, படைச்சவன் அவன் என்று படி, அவனுடைய பேரால் படி. அப்ப அவனுடைய பேரை படிக்க படிக்க அவனை பத்தி நீங்க தெரிவிங்க. அப்ப முதல் செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல நெருங்கிறதுக்கு அல்லாஹ்வை பத்தி நம்ம படிச்சாகும். அல்லாஹ்வை பற்றியான அறிவு இல்லாம சும்மா மேலோட்டமா தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான் நம்மளால அல்லாஹ்விடத்துல நெருங்கவே முடியல. அல்லாஹ்வை பற்றி நம்முடைய பொது சமூகத்துல சில பண்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தாய் தந்தை இல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்ல, அல்லாஹ் மாதிரி யாரும் இல்ல, அல்லாஹ்வை ஒப்பிட முடியாது என்றெல்லாம் ஒரு 8-10 நீங்க சொல்லுவீங்க. யார்கிட்ட கேட்டாலும் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டுருவீங்க. சூறாவை சொல்லிடுவீங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் 2 பேர் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது, தேங்காவோ பழமோ எதுவுமே அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு மறதி கிடையாது, அவனுக்கு பலவீனம் கிடையாது அப்படின்னு ஒரு 8-10 பண்புகளை மலமளமல அடுக்குவோமே. இதை மட்டுமே மைண்ட்ல வச்சிருக்கிறோம், இதை கூட முழுமையா வைக்கல. இப்படி அல்லாத வெறுமனே தட்டையாக முழு விளக்கமின்றி முழு விளக்கமாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதுல நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்ப முதல்ல அந்த சிக்கல் உடஞ்சி நாம சொன்ன மாதிரி அல்லாஹு அக்பர்னு மனசுக்குள்ள வர்றதா இருந்தாலும் சரி, ஸிக்ருல்லாஹி அக்பர்னு அது பெருசா அவன் மனசுக்குள்ள உட்கார்றதா இருந்தாலும் சரி, ரில்வான் மினல்லாஹி அக்பர்னு அது மனசுக்குள்ள உட்கார்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பேசல அல்லாஹ்னா என்னன்னு உட்காரணும். அப்பதான் அல்லாஹு அக்பர் விளங்கும். அல்லாஹ் உட்காரணும், அப்பதான் ஸிக்ருல்லாஹ் உட்காரணும். அப்பதான் ரில்வான் மினல்லாஹ் உட்காரும். எல்லாம் உட்காரணும்னா முதல்ல அல்லாஹ் உட்காரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை, ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்தில வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு கீழே நான் கேட்டுக்கொள்கிறேன்.
உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மக்காவில் 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த பிரச்சார வசனங்கள், அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் போய் எடுத்து பாருங்க. எல்லாம் எதை பத்தி பேசு தெரியுமா? 90% அல்லாஹ் பத்தி மட்டுமே பேசு. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நோன்பை பத்தி பேசுது, ஜக்காத்தை பத்தி பேசுது, ஜிஹாதை பத்தி பேசுது, அண்டை வீட்டாரை பத்தி பேசுது, ஒழுக்கங்களை பத்தி பேசுது. மதீனத்து வாழ்க்கை தான் மற்ற எல்லாவற்றையும் பேசுகிறது. ஆனால் மக்கா வாழ்க்கை பேஸ், அந்த பேஸ்ல தான் நிக்கணும். இப்ப நமக்கு அந்த பேஸ் போடல. நம்ம அப்படி முறைப்படி கற்றுக்கொண்டு வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரல. அதனால நமக்கு தெரியும். நம்ம பிறந்தவரை பள்ளியாசல் கூட்டு வந்தாங்க, அதற்கு ஏதோ ஒரு ஜும்மா பண்ணிட்டு இருப்பார். அவருடைய வயசுல அது ஒரு 299வது ஜும்மாவா இருக்கும். ஏதோ ஒரு டாபிக்ல பேசிக்கிட்டு இருப்பார். அதுல இருந்து நம்முடைய பயணம் ஆரம்பமாயிருக்கும். எதுல இருந்து ஆரம்பிக்கணுமோ அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காது. நம்முடைய பயணம் எதுல ஆரம்பிச்சிருக்கும்? பெற்றோரை பேண வேண்டும்னு ஆரம்பிச்சிருப்பார். நீங்க முதல் ஜும்மால அதை கேட்டிருப்பீங்க. அடித்தளம் இல்ல. பெற்றவங்களை பேணுவீங்க, நீங்க பேணலாம். உங்களுக்கு வசதியா இருந்தா பேணலாம், உங்களுக்கு லாபமா இருந்தா பேணலாம். ஒரு கட்டத்துல அது கொஞ்சம் இடைஞ்சலா இருந்துச்சுலாம், பாத்துக்கலாம்பா, முதியோர்களுக்கு அனுப்பி விடுப்பான்றீங்க நீங்க. என்ன பேஸ் இல்ல, வெறுமனே மேலோட்டமா இருக்கிற பெற்றோரை பேணுதல், ஒழுக்கமாக நடத்தல், நேர்மையாக இருத்தல், அண்டை வீட்டாரை அனுசரித்தல் அப்படிங்கிற மேற்பூச்சை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க பேஸ் இல்லாததுனால உங்களால அதுல நிலையா நிக்க முடியாது. உங்களுக்கு வசதியா இருந்தா, சுகமா இருந்தா, டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் வந்துருச்சுன்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா பேஸ், அடித்தளம் இல்லை. அந்த அடித்தளம் எது? அல்லாஹ். இதான் அடித்தளம். குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள், 1 2 இல்ல. அல்லாஹ் 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 அல்லாஹ்வை பத்தி பேசுற வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பேசலாம். ஏன்னா இது இல்லாம அது இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல. அப்ப இதுக்கு நாம இப்ப இதை கேட்பது இது ஒரு உரைன்னு நீங்க எடுத்துக்கிறதுக்காண்டி இதை சொல்லல. உங்களுடைய டிராவல், உங்களுடைய இறைவனை நோக்கிய பயணம், இறைவனிடத்திலே நெருங்க வேண்டும் என்கிற உணர்வு முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் துவக்க வேண்டிய புதிய பயணத்தின் பாதையை பற்றி பேசுகிறேன். நீங்க ஒரு ரமலான்ல ஒரு ஒற்றைப்படை இரவுல ஒரு லைலத்துல் கத்ர்ல நன்மை எதிர்பார்த்து கூடி அமர்ந்து இருக்கிற பொழுது தூக்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு 4 நல்ல வார்த்தையை பேசுவோம் என்பதற்காக பேசப்படுகிற வெறும் வெற்று சொல்லாக, வெறும் தகவலாக நீங்க இதை புரிஞ்சுக்கிற, அதுக்கு சொல்லலை. இது நீங்க நெசமா அங்க போய் சேரணும், அல்லாஹ் தான் உங்களுடைய எண்ட் பாயிண்ட் அப்படின்னா அதுக்கு போறதுக்கு இது வரைக்கும் நீங்க எங்கெங்கயோ போயிருப்பீங்க. கரெக்டான ரூட்ல போயிருந்தா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அதே ரூட்ல டெவலப் ஆகி போய்கிட்டே இருங்க. அந்த ரூட்ல பெரும்பாலும் நம்ம போகல, நம்மளை யாரும் அப்படி கூட்டிட்டு போகல, நம்முடைய சொசைட்டில அப்படி கூட்டிட்டு போற மாதிரி வழக்கமும் இல்லை. சின்ன பிள்ளை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வர்றான், அவனுக்கு எதிர இருந்து ஆரம்பிக்கணும் அது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சதா என்ன? அலிபேல இருந்து ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது இல்லை இஸ்லாம். அலிபேல இருந்து ஆரம்பிக்கிறது இஸ்லாம் இல்லை, அது ஒரு மொழி. அலிஃப் என்பது ஒரு மொழி, பா என்பது ஒரு அரபி மொழியுடைய ஒரு எழுத்து தானே. தமிழ் மொழியில ஆனா ஆவணா படிக்கிற மாதிரி அரபி மொழியில ஆனா பானா படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். மொழியை கற்பதா இஸ்லாம்? மொழியை கற்றுக் கொடுப்பதா இஸ்லாத்தின் அடிப்படை? மொழியா பேசு இஸ்லாத்துல? மொழி வெறியே இல்லைன்னு சொல்ற மார்க்கம். அர்சல்னா ரசூலின் இல்லா பில்லிசானி கௌமி. எல்லா நபிமார் ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் அவங்க மொழியில தூதரை அனுப்பிட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? மொழி மேட்ரு இல்லைங்க. நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்க, அப்படி பண்ணிக்க, இப்படி அப்படி எல்லாம் இல்லாம அந்தந்த மொழியில உள்ளவன் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா மொழிக்கும் தூதர் அனுப்பிட்டோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இறுதி பேரையில சொன்னாங்க, லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். எந்த அரபி மொழி பேசுகிறவனும் அரபி மொழி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை.
மொழி மேட்டரே இல்லைங்க. ஆனா நம்ம மொழிதான் மேட்ருன்னு நினைச்சுக்கிட்டு புள்ள முதல்ல உள்ள எடுத்து காலடி வைக்கிறவன்ட்ட ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு என்னப்பான்னு கேட்டா அலிஃப் சொல்லு, பா சொல்லு, தா சொல்லு. எங்கேயோ டைவர்ட் ஆயிட்டோம் நம்ம. எப்ப டைவர்ட் ஆச்சு, எப்படி இந்த ரூட் எடுத்து எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். 40 வருஷம் ஓடிடுச்சு, 50 வருஷம் ஓடிடுச்சு, 60 வருஷம் ஓடிடுச்சு. பல பேருடைய வாழ்க்கை வந்து அலிப்பால ஆரம்பிச்சு முடிஞ்சு போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கத்தத்தை ஓதி கத்தத்திலே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவரு குர்ஆன்ல அப்படியே ரமலான் வந்துருச்சுன்னா 10 குர்ஆன் 15 குர்ஆன் முடிச்சிருவாரு, அதிலே முடிஞ்சிருச்சு. ஒரு மொழியில் முடிந்து போய் கிடக்கிறது. மார்க்கம் என்பது மொழி அல்ல, மொழியை தாண்டிய வேதம். படைத்த இறைவனோடு நம்ம நெருக்கி வைக்கிறது அது அல்ல. இறைவன் யார் என்கிற அறிவு தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம இடத்துல இல்ல. மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய மார்க்க அறிஞர்களும் அது குறித்து சிந்திக்கிற நிலையில் இல்லை. அவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு எஸ்எல் குர்ஆன் வாங்கிட்டு வா வந்து உட்கார்ந்து சிலபஸ் அதான் வச்சிருக்காங்க பெரும்பாலும். இதுல இருந்து துவங்கக்கூடாது. அல்லாஹ்வில் இருந்து தான் இஸ்லாத்தினுடைய போதனைகள் துவக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தான் முதல் வார்த்தையாக, அல்லாஹ் தான் முக்கிய வார்த்தையாக, அல்லாஹ் தான் முடிவு வார்த்தையாக, அல்லாஹ் தான் அனைத்துமாக. அதுதான் இஸ்லாம். அப்ப முதல்ல அல்லாஹ்வை அறிதல். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இன்னைக்கு திறந்து கிடக்கு அந்த வழி. நீங்க உங்களுடைய அறிவுக்கேற்ப, ஆர்வத்துக்கேற்ப, திறமைக்கேற்ப தேடி படிச்சுக்கிறதுக்கு உங்க கைகள்ல ஸ்மார்ட் போன்ல குமிஞ்சு கிடக்குது தகவல். அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, அறிவு வந்துருச்சா, அல்லாஹ்வை பற்றிய அறிவு வருகிற பொழுது அந்த அறிவு வெறும் அறிவாக இருக்கக்கூடாது. அந்த அறிவின் விளைவு என்ன தெரியுமா, அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அறிவு எந்த கட்டத்தை நோக்கி நகரும்? அறிவு என்பது நம்பிக்கையாக மாறும். அறிய 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 அந்த அறிதல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறுதிப்பாடு எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்னா உங்களை அப்படி ஸ்ட்ராங்கான நம்புற ஆளா ஊர் உலகம்லாம் மாத்தி சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் உலகத்தை எல்லாம் ஒருத்தன் படைக்கலப்பா, தானா வந்துச்சு. அமீபால இருந்து தோன்றுச்சு, ஒரு செல் உயிரி வந்துச்சு. கதை பேசிட்டு இருக்காங்கல்ல, பெரிய படம்லாம் போட்டு முதல் உயிர் இப்படி இருந்துச்சு, அது ரெண்டாவது இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு, இப்படி டெவலப் ஆச்சு. கடைசியில் குரங்கு வந்துச்சு, குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான். அவன் என்ன கதை சொன்னாலும் போடான்னு காரி துப்புவோம். ஏன்? அல்லாஹ்வை பற்றிய அறிவு அடுத்து அந்த அறிவு எங்க வருது? நம்பிக்கையா மாறும். முன்னுனையா படிச்சு அவன் சொல்லிட்டாமா கரெக்டா தான் பாருக்கும். அவன் சொன்னதுல மாத்தம் இருக்காது, அவன் சொன்னதுல பொய் இருக்காது. இவனும் விவரம் தெரியாம என்னத்தை உளறிக்கிட்டு இருக்கான், ஏதோ யூகத்துல கற்பனையில பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ற உலகமே சேர்ந்து சொன்னா நீங்க எதிர்த்து நிப்பீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க அதவே நம்புவீங்க. ஏன்னா அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. நல்ல டெப்தா ஆழமா உள்ள போய் அல்லாஹ் 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 அல்லாஹ்னு உள்ள புடம் போட்டதுனால அவன் என்னைக்கு நான் தப்பா சொன்னான்? ரசூலுல்லா முதல்ல அந்த மலை குன்றின் மேல ஏறி நின்றுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மலைக்கு பின்னாடி உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு குதிரைப்படம் வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கூடியிருந்தவங்களை என்ன சொன்னாங்க? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையை தவிர வேறு எதையும் உங்கள்கிட்ட நாங்க கேட்டதே இல்லையே. இதுக்கு அர்த்தம் நீங்க சொன்னதுதான், நம்புவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனா அந்த மக்கள் சொன்ன பதில் வார்த்தை என்ன தெரியுமா? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா. அது எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்னைக்காவது முன்ன பின்ன நீ போய் பேசியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, சொல்றது சரியா தப்பா கொஞ்சம் செக் பண்ணுப்பான்னு சொல்லலாம். நீ ஒரு நாள் போய் சொன்னது இல்லையே, உண்மையை தவிர வேற எதையும் நாங்க கேட்டது இல்லையே. அப்ப அல்லாஹ்வை நீங்க அப்படி இறக்கிட்டீங்க. அவனை விட்டு ஆள் இல்ல, அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான், அவன் சொன்னது எல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு உள்ள இறங்கிருச்சுன்னா அதுக்கு பிறகு ஊர் உலகம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்றதுக்கு மாத்தமா சொன்னா போடாம்பி. அவர் கொண்டு வந்து காசு கொடுத்தாரு, அவர் எங்கடா கொடுத்தாரு? அல்லாஹ் கொடுத்தாண்டாம்பிய, அவர் வழியாக அல்லாஹ் கொடுத்தான். என்ன அல்லாஹ் சொல்லிட்டான், நான் தான் கொடுத்தேன், உனக்கு வர ரிஸ்க் எல்லாத்தையும் நான் தான் தர்றேன், வேற எவனும் தர்றான்னு நினைக்காத. நான் போய் தொழுதுட்டேன், நான் எங்க தொழுதேன்? அல்லாஹ் தொலை வச்சான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் கையை தூக்குற ஆற்றல் கொடுத்தான், அல்லாஹ் தக்பீர் கட்டுற ஆற்றல் கொடுத்தான், அல்லாஹ் ருக்கு செய்யற ஆற்றல் கொடுத்தான், அல்லாஹ் சலாம் கொடுக்கிற ஆற்றல் கொடுத்தான். அவன் கொடுத்தான், நான் என்ன செஞ்சேன்? ஊர் உலகமெல்லாம் நான் செஞ்சேன் பேசும்போது இல்லை என் ரப்பு என்னை செய்ய வைத்தான், என் ரப்பு என்ன ஆற்றலை கொடுத்தான். நீங்க அப்படியே நேர் எதிர் இங்க இருந்து அந்த நிலையில நிற்பீங்க. சர்க்கரையை தின்னு டேஸ்ட் பார்த்துட்டிய, சர்க்கரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து இந்த சர்க்கரை திங்காத அது கசந்து போய் கிடக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சர்க்கரை இனிக்கும்டா. எத்தனை பேர் அட லூசு பேர்ல முட்டா அவங்களுக்கு. நான் இத்தனை பேர் சொல்ல கேட்க மாட்டேன். நான் தான் டெய்லி சர்க்கரையை தின்னு பார்த்துருக்கேன்.
காலையில ஒரு கட்டி, சாயங்காலம் ஒரு கட்டி, மதியம் நைட்டு எப்ப பார்த்தாலும் சர்க்கரையை தின்னு தின்னு, சர்க்கரைனா என்ன, அதனுடைய டேஸ்ட் என்ன, எனக்கு நல்ல ஊறி போயிருக்குத, ஊர் உலகமெல்லாம் சேர்ந்து அதை கருப்பு, அது கசக்குனாலும் புளிப்புனாலும் நான் நம்பவே மாட்டேன். நான் கான்பிடன்ட் அது இனிக்கத்தான் செய்துமே. ஏன்? எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதை பத்தி நான் அவ்வளவு அறிந்திருக்கிறேன், அதனோடு நான் அவ்வளவு உரையாடி இருக்கிறேன், அதனோடு நான் அவ்வளவு உறவாடி இருக்கிறேன். என்னுடைய டீயில உறவாடி இருக்கிறேன், என்னுடைய காஃபியில உறவாடி இருக்கிறேன், என்னுடைய ஃப்ரூட் சேலடில் உருவாடி இருக்கிறேன், என்னுடைய ஜூஸ்ல உருவாடி இருக்கிறேன். பல்வேறு வகைகளில் போட்டு 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 எந்த பக்கத்துல போய் பார்த்தாலும் அது இனிப்பு இனிக்கத்தான் செய்யுது, எங்கேயுமே கசக்கல அப்படின்னு உள்ள வாங்கினதுனால உலகமெல்லாம் சேர்ந்து கசப்புன்னு சொன்னாலும் போன்றும். இந்த அறிவு ஆழப்படுகிற பொழுது அறிவு என்னவாக மாறும்? நம்பிக்கையாக மாறும். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்றான், ஒலியாலமல்லதீன ஊத்துல் இல்ம அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிக். அறிவுடையோர் இது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று நம்புவார்கள், அறிவார்கள். ஃபயூமினு பிஹி, பிறகு அதை நம்புவார்கள். அறிவு வந்த உடனே நம்பிக்கையாக அது மாறும், நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள். இது 2வது ஸ்டெப். அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும்னா முதல்ல அல்லாஹ்வை படிக்கணும், அல்லாஹ் பத்தியான விஷயங்களை உள்ள இறக்கணும். அந்த இறங்குதல் ஆழப்படுகிற தருணத்தில் அது அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை அழைத்து செல்லும். அதுதான் நம்பிக்கை என்கிற ஈமான். ஈமான் ஈமான் பேசுறோம்ல, அது அடுத்த ஸ்டெப். எடுத்து முதல் ஸ்டெப் கிடையாது, 2வது ஸ்டெப். அது நம்ப வைக்கும் உள்ளத்துக்குள்ள. அது நம்பிக்கை ஆழமா டெப்தா, சந்தேகத்துக்கு நம்ம இல்லாம உள்ள நம்புவோம். நம்பிக்கையாக அது உள்ளுக்குள்ள போய் அமர்ந்து கொண்டே இருக்கிறது. இத இன்னொரு இடத்துல இதுக்கு அப்புறம், நம்பிக்கைக்கு அப்புறம் அடுத்த ஒரு முறை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உள்ளத்துக்குள்ள கரெக்டா நம்பிட்டீங்க, டவுட்டுக்கு வேலையே இல்ல, முழுசா நம்பிட்டீங்கன்னா நம்பினதை நீங்க செஞ்சிருவீங்க. இப்ப நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா செயல்படுத்துறதே இல்லை. என்ன காரணம்னு கேட்டா அந்த நம்பிக்கையில ஒரு சின்ன கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கையில எங்கேயோ பிசிறு, அது அந்த பிசினஸ்ல வச்சா எப்படி இருக்குன்னு தெரியலையே, எல்லாரும் சொல்லிட்டான், ஃப்ரெண்டு சொல்லிட்டான், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனாலும் கூட ஒரு சின்ன டவுட் இருக்குது, அது வரைக்கும் காலை வைக்கவே மாட்டியே. டவுட்டே இல்லையா, ஏப்பா கொட்டுன்னு கொட்டுது பணம், மாசம் 10-15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அள்ளிடலாம் போல இருக்குத. கான்பிடண்டா இருந்தீங்கன்னா இருக்கிற பிசினஸ் எல்லாத்தையும் விட்டு நீங்க வந்து இறங்கிடுவீங்க. இங்க ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருது. 10-15 லட்ச ரூபா உட்கார்ந்த இடத்துல இருந்து 4 போன் போட்டா போதும் வந்து குமியுத. ஏன் கால் வைக்கல? அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிடக்கூடாதுப்பா, ஏதாவது ஒண்ணு இடக்கொள்ள போய் மாட்டிக்க கூடாதுப்பா அப்படின்னு லேசா இருக்கிறேன். அந்த சந்தேகம் உங்களை அந்த இடத்துல காலை வைக்க விட மாட்டேங்க. இல்லாட்டி நம்ம வச்சிருப்போம் தானே. எத்தனை கேட்கிறோம், எத்தனை பேரை பார்க்கிறோம், இந்த தொழில நல்லா இருக்கு, அந்த தொழில நல்லா இருக்கு, ஏன் எல்லா வேலையும் செய்யல? உள்ளுக்குள்ள லேசா ஒரு நெருங்கல் கிடைக்கும். அவருக்கு சரி, அவருக்கு ஆட்கள் இருக்கு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவருக்கு பெரிய தொடர்பு இருக்குது, நமக்கு அவ்வளோலாம் இல்ல. இப்படி பல விஷயங்கள் உங்களை பின்னாடி இழுக்குது. அப்படி எல்லாம் ஒரு விஷயமுமே இல்லை, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பிக்சர் கிளியரா இருக்குன்னா டமாலு குதிச்சிருவிய. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஒரு ஸ்விம்மிங் பூல், ஆழத்தை பார்த்தா முட்டுக்கால் வரைக்கும் தான் இருக்குது, குதினா குமிச்சிருவோம். தெரியல, உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கு, கருப்பா இருக்கு, எங்க கீழே தரனே தெரியல அப்படின்னா, ஒண்ணு இல்லடா, அது 6 அடி தான் இருக்கு, 3 அடி தான் தண்ணி கிடக்குது. அப்படியா? கிடக்கட்டும் குதிய இருக்கட்டும், அது ஒரு குளிரா இருக்கு, இப்ப குளிக்கிற மனசு இல்லைன்றோம். ஆசைலாம் இருக்கத்தான் செய்யும். உள்ள விழுந்தா நீச்சல் தெரியாது, மாட்டிக்கிட்டா எதுக்கு வம்பு, அதனால தெரியாத மாதிரி நிற்போம். முழுசா நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தும். அந்த நம்பிக்கை நம்மள செயல்பாட்டுக்கு தூண்டும். இது ரசூலுல்லாஹ் அந்த ஆர்டரை பூரா இந்த வசனத்துக்கு விளக்கமா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல சில கேள்விகளை கேட்டு உரையாடல் நிகழ்த்தி ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்துட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஹதீஸ் அது, என்ன செய்தி, யார் வந்தா, எப்போ வந்தாங்க, என்ன கேட்டாங்க, ஏதாவது சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் சில ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ். அதுல என்ன கேட்கப்படும் நினைவுல இருக்கிறவங்க சொல்லலாம். புரியல? இஸ்லாம்லாம் என்னன்னு கேட்பாங்க, வேற மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்பாங்க, ஈமானா என்னன்னு கேட்பாங்க, நம்பிக்கை கேட்பாங்க, வேற இஹ்சான்னா என்னன்னு கேட்பாங்க, வேற. இதை யாரையாவது ஆர்டர் படி சொல்ல முடியுமா? யாருக்காவது நினைவுல இருக்கா? ஆர்டர் படி, ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி, செகண்ட் இந்த கேள்வி, தேர்ட் இந்த கேள்வி.
ஏன்னா அந்த ஆர்டருக்குள்ளதான் நான் சொல்றேன் இந்த ஸ்டெப் இருக்கு. படிநிலைன்னு அல்லாஹ் அடைகிற படிநிலைன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டெப் அந்த ஆர்டருக்குள்ளதான் இருக்கு. சும்மா ஏனாதானு கேட்டுக்கப்பட்ட கேள்வி அல்ல அது. ஏன்னா அல்லாஹ்விடம் இருந்து ஒருத்தர் வந்து கேட்கிறார், அல்லாவே அனுப்பி வச்ச ஒரு மாணவர் வந்து கேட்கிறார். சும்மா அந்த கேள்விக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறார். யாருக்காவது தெரியுமா, சொல்ல முடியுமா? அந்த ஆர்டர் எளிது, அந்த ஆர்டர் ரொம்ப கஷ்டமா ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சா நீங்க சொல்லிடலாம். இல்ல, ஃபர்ஸ்ட் ஈமான், முதல்ல இஸ்லாம் இல்ல, முதல்ல ஈமான். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா ஈமான்னா என்னன்னு கேட்பாங்க. ஈமான்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொன்ன பதில் தான், அந்த லிஸ்டா ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. உடனே அடுத்து கேட்பாங்க இஸ்லாம்னா என்னன்னு கேட்பாங்க. உமல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன? இஸ்லாத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, இஸ்லாத்தின் கடமைகள் இருக்கிற கடமைகளை அடுத்த பதிலா சொல்லுவாங்க, செகண்ட். அடுத்து மூணாவது கேட்பாங்க உமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈமான் கேட்பாங்க, இஸ்லாம் கேட்பாங்க, இஹ்சான் கேட்பாங்க. இப்ப நல்லா யோசிங்க, இந்த ஆர்டர்ல, இந்த கேள்வியினுடைய ஆர்டர்ல ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. முதலில் உனக்கு ஈமான் வேண்டும், ஈமான் குறித்த தெளிவு வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய புரிதல் வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய புரிதலும் அறிதலும் வந்துருச்சுன்னா அது உன்னை எங்க நகர்த்தும் தெரியுமா? கடமைகளின் பக்கம் செயல்படுத்துகிற தொழுகையின் பக்கமும், நோன்பின் பக்கமும், ஜகாத்தின் பக்கமும், ஹஜ்ஜின் பக்கமும். இஸ்லாம் விதித்திருக்கிற இஸ்லாம் என்பது வெளிப்புற செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது, அந்த கடமையை நோக்கி நகர்த்தும். ஈமான சொல்லி முடிச்சுட்டு இஸ்லாத்தை பேசுறாங்க, இஸ்லாத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து கேட்கிறாங்க வமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? இந்த இஸ்லாமுக்கு வந்த பிறகு இஸ்லாத்திலே நிக்க கூடாது, இஸ்லாத்தை விட அடுத்து மேம்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அதுக்கு பேர் இஹ்சான்.